வணக்கம் நண்பர்களே, என் பேர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் 5 பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இன்டர்வியூன்னு போயிட்டீங்கன்னாவே உங்கள்கிட்ட இன்டர்வியூ கேட்குறவங்கள்ட்டே ஒரு சிஸ்டம் இருக்கும், உங்கள்கிட்டே ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் ஒரு சில இதுக்கு நீங்கள் செயல்முறை விளக்கமாகவும் நீங்கள் செஞ்சு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் கொடுத்துருக்க 5 கொஸ்டினுமே உங்களுக்கு ஒரு வேலைன்னு வந்துட்டாலே இது பயன்படுறதுக்கு உண்டான வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாமல் நேர வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டு இன்சர்ட் டேபிள் இன் எம்எஸ் வேர்ல்ட். ஒரு டேபிளை நம்ம எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டு கோ டு இன்சர்ட் டேப் இருக்கா. நான் இன்சர்ட் டேப் போயாச்சு. போனதுக்கப்புறம் அண்ட் ப்ரெஸ் த டேபிள் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்க கீழே நிறைய டேபிள்ஸ்லாம் உருவாகுதா. அப்போ உங்களுக்கு எவ்வளவு ரோ எவ்வளவு காலம் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹவு மெனி ரோஸ் அண்ட் காலம் யூ வாண்ட் செலக்ட். இந்த மாதிரி செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டேபிள் கிரியேட் ஆயிரும். அடுத்த கொஸ்டின் ஹவு டு அட் கம்பெனி நேம் டு ஹெடர் இன் எம்எஸ் வேர்ட். உங்களோட நீங்க வேலை பார்க்க போற கம்பெனி நேம நீங்க இந்த பேஜோட ஹெட்டிங்ல வர்ற மாதிரியா செட் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க. அதை எப்படி செட் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்சர்ட் டேப் போய்க்கிறோம். இன்சர்ட் டேப் போனீங்கன்னா இதுல ஹெட்டர் ஃபுட்டர்னு இருக்காங்க. இதுல ஹெட்டர் இங்க இதை போய்க்குங்க. இதுல போனீங்கன்னாவே ப்ரெஸ் பண்ணினாவே நிறைய உங்களுக்கு மாடல் வரும். நீங்க என்ன மாதிரி ஹெட்டிங் நீங்க பயன்படுத்த போறீங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைப்பாட உங்களுக்கு உருவாக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இப்போ பாருங்க இதை நான் சூஸ் பண்றேனே, ரைட் சைடு வர மாதிரியா இதை சூஸ் பண்ணோடனே பாருங்க மேல உங்களுக்கு இதெல்லாம் டிம்மா தெரியுது. டாக்குமெண்ட் டைட்டில்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க உங்க கம்பெனி பேரை நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நான் டைப் பண்ண உடனே பாருங்க ஹெட்டர் ஃபுட்டர்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகுது. இதுல என்னென்ன நீங்க ஹெட்டிங் எதுவும் பண்ணணும்னா நீங்க இது மூலமா நீங்க வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க ரைட் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இங்கேயும் நிறைய வரும். இது போல்டு பண்றது எது வேணாலும் இப்படிலாம் இல்லை. ஃபாண்ட்டை சுருக்கிறதுனால கூட இன்னும் உங்களுக்கு சுருக்கணும்னா சுருக்கிக்கலாம். பாருங்க இப்படி சுருக்கிட்டு நீங்க இங்க ரைட் சைடு நீங்க இப்போ என்டர் பண்ணாவே பாருங்க மேல காமிக்குதுங்களா, பி ஹாப்பி வித் நல்லதம்பி. இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜ் போறீங்க பாருங்க, நெக்ஸ்ட் பேஜ்லயும் காமிக்கும். எத்தனை பேஜா இருந்தாலும் உங்களுக்கு அத்தனை பேஜ்லயும் இது பிக்சரா காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க கம்பெனியோட நேம் ஹெட்டரா நீங்க செட் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் கேட்கறாங்க பாருங்க, ஹவு டு அட் வாட்டர் மார்க் இன் எம்எஸ் வேர்டு. ஒரு உங்களோட கம்பெனி பேரோ இல்ல லோகோவோ ஏதோ ஒன்று நீங்க வாட்டர் மார்க்கா எப்படி செட் பண்ணி, அதுக்கு வாட்டர் மார்க்கா செட் பண்றதுக்கு கோ டு டிசைன் டேப். ரைட் சைட்ல இருக்கு பாருங்க, டிசைன் டேப் வருங்க வாட்டர் மார்க்னு வருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே நிறைய உங்களுக்கு சாம்பிள் வரும். என்ன மாதிரி டெம்ப்ளேட் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். பாருங்க கீழே என்ன. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ கான்ஃபிடென்ஷியல் இருக்கு பாருங்க, நான் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ்ல தெரியுதுங்களா கான்ஃபிடென்ஷியல். செகண்ட் பேஜ் போனாலும் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா. இப்போ திரும்ப நான் வாட்டர் மார்க் போய்க்கிறேன். இந்த கான்ஃபிடென்ஷியலுங்கிறத நம்ம மாத்தணும். நம்ம கம்பெனி பேர் வைக்கணும்னா இந்த கஸ்டம் வாட்டர் மார்க் இருக்காருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த பாருங்க டெக்ஸ்ட்ல இருக்கு பாருங்க கான்ஃபிடென்ஷியல்னு. இதை நீங்க இரேஸ் பண்ணிட்டு இங்கேயும் நான் பி ஹாப்பி வித் நல்லதம்பின்னு அடிச்சுட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்த உடனே பாருங்க ஸோ அந்த பேஜுக்கு கீழே என்னோட சேனல் பேரு. ஸோ இந்த மாதிரி நீங்க வாட்டர் மார்க் நீங்க செட் பண்ண முடியும். இந்த மாதிரி செட் பண்ணோம்னா அது வேற ஆளும் பயன்படுத்தினாலும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வாட்டர் மார்க் செட் பண்றது. அதுல நீங்க பாருங்க அது கஸ்டம் வாட்டர் மார்க் போனீங்கன்னாவே இதுல நீங்க பாருங்க இதுல இந்த கலர் இந்த காமிக்கிறது இந்த கலர்ல இருக்கு. நீங்க வேற கலர் மாத்துறதுனாலும் எது வேணாலும் நீங்க மாத்திக்கலாம். அதுவும் நீங்க பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னாவே இங்க மாறும். ஓகேங்களா. உங்களோட ஃபாண்ட் சைஸ் நீங்க இதனால மாத்திக்கலாம். இதுல மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிக்சரை நீங்க பிக்சர் மூலமாகவும் இந்த வாட்டர் மார்க்கை செட் பண்ணலாம். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு இங்க செலக்ட் பிக்சர்னு வருங்க. இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னாவே உங்களோட சி டிரைவ் டி டிரைவ் போகும். ஃப்ரம் ஏ ஃபைல் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணீங்கன்னா போகும். இப்போ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆன உடனே இப்போ நான் இப்போ டவுன்லோட்ல இப்போ நான் படம் வச்சிருக்கேன். இந்த வருங்க என்னோட சேனல் லோகோ வச்சிருக்கேன். இதை கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுத்தேன்னா அப்ளை ஓகே
இந்த பாருங்க பிக்சர் தெரியுதுங்களா? நான் blank சீட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க என்னோட சேனல் லோகோ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இப்படி நீங்கள் உங்களோட பிக்சரையும் நீங்கள் இந்த மாதிரியே செட் பண்ண முடியும். வாட்டர் மார்க்கு டிசைன் டேப்பில் போய் இந்த வாட்டர் மார்க் மூலமாக நீங்கள் செட் பண்ணலாம். அடுத்து 4வது கொஸ்டின், ஹவு டு ஆட் பிக்சர் ஆர் கம்பெனி லோகோ இன் MS Word அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பிக்சர்ல நம்ம ஆட் பண்றது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் போனீங்கன்னா இங்க பாருங்க பிக்சர்னு இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே திஸ் டிவைஸ்ன்னு வருவாங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே உங்களுக்கு நீங்க இப்போ பிக்சர் வச்சிருக்க சி டிரைவ் டி டிரைவ் போகும். அங்கே போய் நீங்க எங்கே வச்சிருக்கீங்களோ, நான் வந்து சி டிரைவ்ல வச்சிருக்கேன் பாருங்க. சி டிரைவ்ல வச்சு இந்த படத்தை நான் இன்சர்ட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரியா உங்களுக்கு பிக்சர் எனக்கு இன்சர்ட் ஆயிரும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை வந்து நீங்க சுருக்கிக்கலாம். இந்த மாதிரி நீங்க சுருக்கலாம். இந்த பிக்சர்னு வந்த உடனே பிக்சர் ஃபார்மேட்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்ன மாதிரி பிக்சர் ஃபார்மேட்னு டேப் ஓப்பன் ஆகும். இந்த பிக்சரை வந்து க்ராப் பண்றதுனாலும் க்ராப் பண்ணிக்கலாம். இது பிக்சரோட இந்த டிசைன்ஸ் எல்லாம் எது மாத்தினாலும் மாத்திக்கலாம். நீங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க ப்ராப்பரா சொன்னீங்கன்னா அவங்களும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. அப்புறம் இந்த பிக்சரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ வேற இடத்துக்கு மூவ் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிரமம் பாருங்க மூவ் ஆகுது பாருங்க கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஈஸியாக மூவ் ஆகணும்னா உங்க ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ண உடனே இந்த வருங்க ரேப் டெக்ஸ்ட்னு வருவாங்க. ரேப் டெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இன் ஃப்ரண்ட் டெக்ஸ்ட் இதை கொடுத்துட்டீங்கன்னாவே நீங்க பிக்சரை எங்கே வேணாலும் நீங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பிக்சரை நீங்க வந்து உங்களோட பேஜ்ல இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு டு அட் பேஜ் நம்பர் பாட்டம் இன் MS Word. நம்ம வேலை பார்க்குற சீட்டு ஒரு 50 சீட்டு 100 சீட்டுன்னு இருக்கு. அந்த சீட்டை பேஜ் நம்பர் 1 2 3 கண்டினியூவா எப்படி நம்ம செட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இன்சர்ட் போய்க்குங்க. இன்சர்ட் போயிட்டு இந்த பாருங்க ஹெடர் ஃபுட்டர் கீழே இருக்கு பாருங்க பேஜ் நம்பர்னு கீழே இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே இதுல பாருங்க உங்களுக்கு பேஜ் நம்பர் எப்படி வேணும்னு கேட்குது. பேஜ் நம்பர் டாப் ஆஃப் பேஜ் அப்படின்னா பேஜ் நம்பர் உங்களுக்கு டாப்ல வேணுமா இல்ல பாட்டம்ல வேணுமா? இப்போ நான் பாட்டம்ல தானே ஹெட்டிங் வச்சிருக்கேன். அப்போ அந்த பாட்டம்ல பாருங்க பாட்டம்லயும் நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றையும் இந்த இடத்துல தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ்ல வரும். பாருங்க கேட்டுல நம்பர் வித் PG லேபிள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பேஜ் லேபிள் வருமா, இந்த பேஜ் லேபிள் இது பிராக்கெட்டுக்குள்ள வருமா, இதுவும் பாருங்க பிராக்கெட்டுக்குள்ள இது ஒரு வித்தியாசமா வருங்க. ஸோ உங்களுக்கு நீங்க இப்படி ஒவ்வொன்றையும் அதுல உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்காங்க. அந்த மாடல்ல இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இதே சூஸ் பண்றேன் பாருங்களேன். பேஜ் நம்பர் இதை சூஸ் பண்ணா இப்போ மாடல் வருவாங்க இந்த பாருங்க. ஸோ இந்த டிசைன்ஸ்ல உங்களுக்கு பேஜ் நம்பரை பார்க்க முடியும். லெஃப்ட் சைட்ல வந்துருக்கு பாருங்க. இப்போ பாருங்க இந்த பேஜ் நம்பர் 1 கீழே பாருங்க உங்களுக்கு தெரியுங்களா? அந்த சின்னமா அந்த டிசைன்ஸ்ல பேஜ் நம்பர் 1 ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க பேஜ் நம்பர் 2. இப்போ நீங்க என்ட்ரு கொடுத்து நீங்க கீழே எவ்வளோ நீங்க போறீங்களோ எத்தனை பேஜா இருந்தாலும் அத்தனை பேஜ் வந்துகிட்டே இருக்கும். இது பாருங்க பேஜ் நம்பர். ஸோ நீங்க பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க பேஜ் நம்பர் இருக்குங்களா 4, இது 3 2 மாதிரி நீங்க உங்களோட பேஜ் நம்பரை நீங்க வந்து செட் பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.